விஜயகாந்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்திருந்தாலும் சரத்குமாருக்கு விஜயகாந்த் அளவுக்கு வெற்றியும் கிடைக்கல. அதுலயும் குறிப்பா ரீசெண்டா நடந்த சட்டமன்ற தேர்தல்ல தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பின்னடைவு தான் ஏற்பட்டுச்சு. ஏறக்குறையா டி ராஜேந்தருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் சரத்குமாருக்கும். இன்னொரு பக்கம் நடிகர் சங்க தேர்தல்ல ஏற்பட்ட தோல்வியும் சரத்குமார சுய பரிசோதனை செய்ய வச்சிருக்கு. அதனோட முடிவுல முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு சரத்குமார். அது என்ன முடிவு அப்படின்னு பார்த்தாக்கா அவரே சொல்றாரு, கேளுங்க. நான் அரசியல்ல ஈடுபட்டு இருந்தாலும் இப்போ படங்கள்ல நடிக்கிறதுல தீவிரமா இருக்கேன். நல்ல கதை, நல்ல கேரக்டர் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். வாழ்க்கையில உயர்வும் தாழ்வும் சகஜமானதுதான். அது எல்லாருக்குமே ஏற்படுற ஒண்ணு. சைக்கிள்ல 2 பெடல் இருக்கிற மாதிரி மேல வரும்போது இன்னொன்னு கீழே இறங்கிதான் ஆகணும். ஆனா நான் அந்த சைக்கிளை தொடர்ந்து ஓட்டாம திடீர்னு இறங்கிட்டேன். அதை இப்போதான் ஃபீல் பண்றேன். அதனாலதான் மறுபடியும் சினிமாவில கவனம் செலுத்த முடிவு செஞ்சிருக்கேன். இப்போ ஜிவி பிரகாஷ்குமாரும் நானும் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கிறோம். அந்த திரைப்படத்தை சண்முகம் முத்துசாமி இயக்குறாரு. நானும் ஜிவி பிரகாஷும் இணைச்சு நடிக்கிற இந்த படத்துக்கு அடங்காதே அப்படின்னு பெயர் சுட்டப்பட்டிருக்கு. இதே போல கன்னடத்துல நடிகர் புனித் ராஜ்குமாரும் நானும் இணைஞ்சு ராஜகுமாரா அப்படின்ற படத்துலயும் நடிக்கிறோம். இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு. சீக்கிரமாவே ரிலீஸும் ஆக இருக்கு. இந்த படங்களை தொடர்ந்து இன்னும் 2 படங்கள்ல நடிக்க இருக்கேன். அந்த படத்தோட கதையை கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இனி தொடர்ந்து படங்கள்ல நடிக்கிறதுல கவனம் செலுத்த போறேன். சரத்குமார் மறுபடியும் நடிப்புல கவனம் செலுத்த இருக்கிறது ரசிகர்களுக்கு சந்தோஷமோ இல்லையோ தெரியல. சாமாக்க தொண்டர்களுக்கு நிச்சயம் சந்தோஷத்தை கொடுக்கும்.